வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அவசரமாக டெல்லிக்கு செல்லும் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரி டெல்லிக்கு ஸ்டாலினை அழைத்துள்ளார். தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுது டெல்லிக்கு அவசரமாக ஸ்டாலினை அழைத்திருப்பதற்கு முக்கிய காரணம் அவரது ஆட்சி அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்படுவதற்கான படிவங்களை நிரப்பி அதில் ஒட்டுமொத்த காவல்துறையும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முறைப்படி செய்வதற்கான உத்தரவை பிறப்பிப்பதற்கு டெல்லிக்கு ஸ்டாலினை அழைத்துள்ளது தேர்தல் ஆணைய அதிகாரிகள். இன்னும் 15 அல்லது 24 நாட்கள் மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பார். அதிலும் 20 நாட்கள் அவர் பெயரளவிற்கு முதல்வராக எந்த ஒரு அதிகாரங்களை பிறப்பிக்க முடியாத பொம்மையாக செயல்படுவார். இதற்கு முன்னால் 5 ஆண்டுகள் ஸ்டாலின் பொம்மையாகத்தான் செயல்பட்டார். அவரது மருமகனும் மகனும் தான் முதல்வராக செயல்பட்டார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி 2026 வெற்றியடையும் என்ற நம்பிக்கையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான ஏற்பாடுகளையும் ஒரு பக்கம் செய்து வரக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு அழைத்திருப்பதும் தற்பொழுது திமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் ஆட்சி அதிகாரம் கையை விட்டு சென்று விடுமோ என்ற ஒவ்வொரு தினமும் இன்னும் இருக்கக்கூடிய 24 நாட்களும் மனக்கவலையில்தான் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவார். தேர்தல் நெருங்கிவிட்டது. வெற்றியடைந்தால்தான் 2வது முறை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க முடியும். அதுவரைக்கும் பயத்தில்தான் இருப்பார். இரவில் தூக்கம் இல்லாமல் இருப்பதாகவும் மனைவி அதிர்ச்சியாகவே இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கருணாநிதியால் சாதிக்க முடியாதது ஸ்டாலினால் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று ஒரு பக்கம் திமுகவின் உடன்பிறப்புகள் தீவிரமாக வேலை செய்தாலும் மக்கள் கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்றுதான். திமுக நல்லது செய்திருந்தால் நாங்களே ஸ்டாலினை 2வது முறை வெற்றியடைய வைத்திருப்போம். சொன்ன வாக்குறுதியோ 524. வெற்றியடைய நாங்கள் வைத்துவிட்டோம். திமுக சொன்ன வாக்குறுதியே 100%, ஏன் 90, 80, 70, ஏன் 50% கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் ஏன் 2வது முறை ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும் என்ற விருப்பம் திமுகவிற்கு வந்துள்ளது. ஒருபோதும் திமுகவை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். திமுகவின் கூட்டணிகளுக்கும் ஆதரவுகள் கிடையாது என்பதை நேரடியாகவும் தெளிவாகவும் மக்கள் தற்பொழுது தெரிவித்துவிட்டார்கள். சமூக வலைதளங்களில் முழுவதும் திமுகவிற்கு எதிரான அதிர்வலைகள் தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் டெல்லிக்கு ஸ்டாலினை அழைத்து பதவிகள் பற்றியான படிவங்களை முழுமையாக அதிகாரங்களை பறிப்பதற்கு அழைத்திருப்பது சரியா தவறா என்பதை அதிமுக மற்றும் தமிழக மக்களின் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.